ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக தீபாவளி மருந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, ஓமம், சுக்கு இதெல்லாம் ஒரு கப் எடுத்துக்கணும். சித்திரத்தை, கண்டத்திப்பிலி, ஜீரகம் இதெல்லாம் அரை கப் எடுத்துக்கணும். அரிசி திப்பிலியும் தனியாகவும் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். விரலி மஞ்சள் 2 பீஸ் எடுத்துட்டா போகிறோம். இப்போ இந்த சுக்கை நான் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படியே டைரெக்டாக நம்ம பவுட்ரு பண்ண முடியாது. இது இப்படி இடிச்சிட்டு இப்படி எடுத்து பார்த்தாலே பிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிட்டாலே போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து அதே மாதிரி இடித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த சித்திரத்தை, கண்டத்திப்பிலி, அரிசி திப்பிலி, மஞ்சள் இதெல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுனால இது சித்திரத்தை இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லாவே இடித்து எடுத்துக்கணும். இதெல்லாம் டைரெக்டாக நீங்கள் மிக்சிலையும் போட முடியாது. மில்லில் கூட இந்த மாதிரி கொடுத்ததுன்னா அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி இடிச்சிட்டு இது பண்ணால் தான் உங்களால் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ண முடியும். இல்லாட்டி மிக்சி வீணாக போயிடுது. மஞ்சள் 1-2 இடிச்சுட்டா போகிறோம். ஈஸியாக இடிஞ்சிடும். இது இந்த அளவு போகிறோம். எடுத்து வச்சுட்டுலாம். அதை கண்டத்திப்பிலியும் இது மாதிரி 1-2 இடித்து எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அரிசி திப்பிலி ஈஸியாக இடிபட்டுரும். இதை இடிச்சிட்டு நான் இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதெல்லாம் நான் மிக்சியில் பவுட்ரு பண்ண போகிறேன். இப்போ இது இடித்து எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை இடித்து எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு அம்மி இருந்ததுன்னா அம்மியில் இடிச்சுக்கலாம். நான் இந்த கல் வச்சுட்டு இருக்கிறதுனால நான் இதில் இடித்து எடுத்துட்டுருக்கேன். அவ்வளோதான். மற்ற பொருளெல்லாம் இடிக்க வேண்டாம். டைரெக்டாக நம்ம மிக்சிலேயே போட்டு பொடி பண்ணிக்கலாம். இதை மட்டும் இடித்து எடுத்துட்டாலே போகிறோம். இதை நான் இடித்து வச்ச பொருள் எல்லாமே இப்போ பார்த்துட்டுருக்கீங்க நீங்கள். இப்போ ஒரு இலுப்பை சட்டி எடுத்துட்டு அதில் தனித்தனியாக போட்டு நம்ம லேசாக சுட வச்சு எடுத்துக்கணும். நான் இப்போ தனியாவை போட்டிருக்கேன். தனியா கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் அதை நம்ம வறுத்துக்கணும். இல்லாட்டி அது பவுட்ரு ஆகாது. எடுத்து போகிறோம். எடுத்துக்க வேண்டியதான். ஓமமும் நல்லா வறுத்துக்கணும். ஓமத்தை மிக்சியில் தனியாக தான் பவுட்ரு பண்ணணும். இல்லாட்டி அது அரைப்படாது. ஜீரகம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். கமகமன்னு வாசனை அடிக்கிறது. மிளகு ரொம்ப வறுக்க வேண்டாம். லேசாக சூடு இருந்தாலே போகிறோம். மிளகு பவுட்ரு ஆகிடும். ரொம்ப நீங்கள் வறுத்தேல்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கெல்லாம் வறுத்தேல்னா கசக்கும். லேசாக சுட வச்சு எடுத்து வச்சுட்டாலே போகிறோம். சித்திரத்தை இது கொஞ்சம் நல்லா சூடாக இது பண்ணினா தான் உங்களுக்கு பவுட்ரு ஆகும். அது கிறிஸ்பாக இருக்கும்போது தான் மிக்சியில் பவுட்ரு ஆகும். கண்டத்திப்பிலி நல்லாவே வறுத்துக்கணும். ஏன்னா இது கசக்கும். நல்லா வறுக்கலை அப்படின்னா அந்த கசப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும். அதனால நல்லா வறுத்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும்.
இது அரிசி திப்பிலி. இது கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா இது வந்து விறுவிறுன்னு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் இதை வந்து 1 ஸ்பூன் தான் போட்டுருக்கேன். சுக்கும் சுட வச்சு எடுத்துட்டா போகிறோம். நல்லா கிறிஸ்பாக இருக்கும்போது நல்லா பவுட்ரு ஆகும் மிக்சியில். போகிறோம், அவ்வளோதான். மஞ்சளையும் லேசாக சுட வச்சு எடுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த சுக்கை வந்து நான் மிக்சியில் போட்டு தனியாக பவுட்ரு பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து தனியாக இந்த மீதமுள்ள இதை வந்து நான் தனியாக வச்சுக்கிறேன். பின்னாடி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். மற்ற சித்திரத்தை, கண்டத்திப்பிலி, அரிசி திப்பிலி, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு ஒரு இதில் சுற்றி எடுத்துக்கிறேன் நான். இதை சலிக்கும் போதே வாசனை கமகமான்னு இருக்கு. மிளகு, மற்ற எல்லா பொருளையும் நான் போட்டுன்றேன். மிளகு, ஜீரகம், தனியா, ஓமத்தை தனியாக தான் போடணும். ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால மற்ற பொருளோடு போடும்போது அது இடிபடவே படாது. அதனால் அது தனியாக மிக்சியில் போட்டு சலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் மில் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வறுத்த பொருளெல்லாம் ஒன்றா போட்டு மில்லில் கொடுத்து நைஸாக பவுட்ரு பண்ணி நீங்கள் சலிச்சு பண்ணலாம். ஓமத்தில் கல்லெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்து அரிச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா. நான் கல் இல்லாத இதுவாக வாங்கினதுனால நான் அப்படியே போட்டுருக்கேன். சலிக்க முடியாமல் தங்கின பொருளை வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன அந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதையும் சலிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் நான். இதில் வந்து நிறைய வேஸ்டேஜ் வராது, கொஞ்சமாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன்னா நீங்கள் டீ போடும்போது அதை ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் அதை குடிச்சேன்னா நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது. பாலில் கூட போட்டு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். நிறைய வேஸ்டேஜ் வரவே இல்லை பாருங்கள், கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ இந்த சலிச்சு வச்ச பொருள் எல்லாத்தையும் நான் வந்து கொதிக்க கொதிக்க வெந்நீரை போட்டு அதில் போட்டு நல்லா கரைச்சி மூடி வைக்க போகிறேன். இப்போ இது கட்டியெல்லாம் தட்டாது, ஏன்னா நம்ம வறுத்துன்றதுனால அது கட்டியெல்லாம் தட்டாது. நல்லா கொதிக்க கொதிக்க வெந்நீரை போட்டு அதில் தளர வச்சு நல்லா மூடி வச்சுடணும். அந்த மூடி வைக்கிற அந்த இதுலேயே வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இப்போ இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் நைஸாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா அதை திருப்பியும் ஒரு வாட்டி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கனமாக இழுப்ப சட்டியில் போட்டு கிளறணும். அதை நல்லா தளரவே விட்டுக்கலாம். நல்லா வெந்ததுன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மருந்து, வாசனையாக நாள் பட நல்லா இருக்கும்.
எவ்வளோ தளராக இருக்குது பாருங்க. இது நல்லா வேகிறதுக்கு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா கிளறிண்டே இருக்கணும். ரொம்ப பெருசாக கொதிக்கும்போது பெருசாக வச்சேன்னா மேலெல்லாம் தெரிக்கும். அது கொஞ்சம் சின்னது பண்ணி பார்த்து இது பண்ணிக்கணும். இது கனமான இலுப்பை சட்டியில் பண்ணும்போது தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கொதிக்கும் போதே வாசனை கம கம கமன்னு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ கெட்டியாக எடுத்தால் இப்போ தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். அது நல்லா வெந்திருக்கும். அந்த நல்ல சாஃப்டாக இருக்குது. இன்னொரு 2 நிமிஷம் கழித்து இதுக்கு வந்து தேவையான வெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா அரை கிலோ போடலாம். இல்லை 1/4 கிலோக்கு கூட போட்டுதுன்னா அந்த உரப்பு இருக்கும். அரை கிலோ போட்டால் ஸ்வீட்டாக இருக்கும். நான் வந்து அரை கிலோ போட போகிறேன். இது கல் இல்லாத வெல்லமாக நான் வாங்கி வச்சுட்டுருக்கேன், ஆர்கானிக் வெல்லம். நீங்கள் கல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டுண்டு நல்லா அது கரைஞ்ச உடனே அடியில் இருக்கிற அந்த மண் கல் எல்லாத்தையும் வடிகட்டி அதுக்கப்புறம் இதில் விடுங்க. இல்லாட்டி கல் மண் வாயில் கடிபடுற மாதிரி இருக்கும். இது போட்டு நல்லா கிளற வேண்டியது தான். இது இன்னும் 1 மணி நேரம் ஆகும் இது இன்னும் கிளறதுக்கு. இதுக்கு வந்து தேவையான நெய், பசு நெய் நான் வச்சுருக்கேன். இது நல்லெண்ணெய் பசுநெய் 2ம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நிறைய நல்லெண்ணெயும் பசுநெய்யும் விட்டு கிளறும்போது தான் அது வாசனையாகவும் இருக்கும். 4 படை வச்சுக்கலாம் நம்ம. பார்க்கவே நல்லா அழகாக வந்துடுத்து பாருங்க. மருந்து பதத்துக்கு வர ஆரம்பிச்சுடுத்து. இப்போ இது அல்வா மாதிரி எப்படி சுருண்டுண்டு பார்த்தாலே தெரியும், ஒட்டாமல் அடியில். அந்த மாதிரி வரும்போதே இந்த இலுப்பை சட்டியை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஒரு தட்டை போட்டு கேப் விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சேன்னா அது ஆறிட்டுன்னா நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ தளர இருக்கேன்னு பார்த்துட்டு இது பண்ண வேண்டாம். அதை இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்தேன்னா மருந்து பதம் சூப்பராக வந்திருக்கும். வேணுங்கிறவா நீங்கள் இறக்கி வச்சுட்டு ஆறினோன்னு தேன் கலந்து வச்சுக்கலாம். இல்லை யாருக்கா சாப்பிட கொடுக்கும்போது தேன் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நீங்கள் அதை கொடுக்கலாம். தீபாவளி சமயத்தில் நிறைய பட்சணங்கள் சாப்பிடும்போது இந்த மருந்தை சாப்பிட்டோன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ரெகுலராகவே குழந்தைகளுக்கு இதை மருந்தாக கொடுத்தோன்னா ஈஸியாக நல்லா பசி எடுக்கும், டைஜஸ்ட்டும் ஆகும், இடுப்புக்கெல்லாமும் நல்லது. இந்த பதம் போகிறோம், கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். அதை நல்லா பதமாக வந்திருக்கு. ஆறினோன்னு எடுத்து கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி தீபாவளி.